ஹே கைஸ், வெல்கம் டு அவர் லாக். நான் ஆர்டர் பண்ணி இந்த இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. கீழே அவர் ஃபோன் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சிஎஸ் லாக். நான் ஆர்டர் பண்ண இன்னொரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வீடியோ வாங்கி போகிறேன். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீஷோவில் ஒரு வெறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தர பார்சல் ஓப்பன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ப்ராடக்ட். சின்ன பசங்க விளையாடுற ஃபேன் நினச்சிக்காதீங்க. அதை இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஃபேன். இந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பி ஒயர் தான் நம்மளோட ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணல. மொத்தம் 3 மோடு கொடுத்துருக்காங்க ஃபேனுக்கு மட்டுமே. கைஸ், இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காற்று வருது. கிச்சனில் வேலை செய்கிறவங்களும் இருக்கட்டும், இல்லை வெயிலில் வேலை செய்கிறவங்களும் இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் இது. இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிற்க வச்சு காற்று வாங்கிக்கலாம். ஃபேனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக சுத்த ஆரம்பிக்கும். திருப்பி இன்னொரு வாட்டி அமுக்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் மீடியம் ஸ்பீடு. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி அமுக்குனீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுத்த ஆரம்பிக்குது. காற்று பார்த்தீங்கன்னா பக்காவாகவே வருது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை.